சும்மா பார்க்கும்போதே டெம்ப்ட் ஆகுதுல்ல. பார்க்கறக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றக்கும் ஒரு சூப்பரான தந்தூரி சிக்கன் ரெசிபி. இந்த ரெசிபியோட டேஸ்ட்டுக்கு 100% நான் கேரண்டி. ரெசிபியோட அளவுகளை டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அப்படியே பிடிச்சிக்கோங்க. சிக்கனை அங்கங்கே ஸ்லிட் பண்ணிக்கலாம், அப்போ தான் நம்மளோட மேரினேஷன் சூப்பராக உள்ள இறங்கும். இப்போ ஃபர்ஸ்ட் மேரினேஷனுக்காக உப்பு, லெமன் ஜூஸ், இஞ்சி பூண்டு விழுது, காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ செகண்ட் மேரினேஷனுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, சாட் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, கசூரி மேத்தி இலை, ஏலக்காய் தூள், கெட்டி தயிர், கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. கடைசியாக உப்பு சேர்த்து இந்த மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா சிக்கனில் கோட் பண்ணி ஒரு 8 மணி நேரமாவது ஊற வைங்க. மேக்ஸிமம் 8 மணி நேரம், மினிமம் 5 மணி நேரம். அப்போ தான் சிக்கனில் நல்ல மசாலா இறங்கியிருக்கும். இப்போ கிரில் பேனில் அப்படியே எடுத்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. என்கிட்ட கிரில் பேன் இல்லாதனால நான் ஓடிஜியில் ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தேன். கடைசியாக அந்த ஸ்மோக்கி எஃபெக்டாக சார்கோல்குள்ளார பட்டர் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தால் நம்மளோட தந்தூரி சிக்கன் ஹோட்டல் ஸ்டைலில் வேறு லெவலில் ரெடி ஆயிருக்கும்.